கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் பெரியவர். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். 4 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு வந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஸோ நல்ல நன்றி இந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி 4 மாதங்களை பாதுகாத்து 5வது மாதத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். எல்லாம் உம்முடைய கிருபை தான். நல்ல வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவனே, 4 மாதங்களும் எங்களை தாயை போல சுமந்து வந்தீர். தகப்பனை போல தோளில் சுமந்து வந்தீர். எத்தனை நன்மைகள் செய்தீர். அதை சொல்ல எங்கள் ஆயுசின் வருஷங்கள் போதாத ஆண்டவரே. நீர் தந்த தயவுக்காய், நீர் தந்த சுகத்திற்காய், நீர் தந்த விடுதலைக்காய், நீர் தந்த கிருபைகளுக்காய், நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் கொடுத்த பலத்துக்காய் நன்றி. நீர் கொடுத்த தயவுகளுக்காய் நன்றி. 4 மாதங்களும் பாதுகாத்தீரே. சொல்லுங்க, நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், பாதுகாத்தவர், ஜெயம் தந்தவர், அற்புதங்களை செய்கிறவர். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் பலத்தோட சத்த உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, ஆமென், எதற்கும் பயம் இல்லையே. நல்ல கைகள் தட்டி. இயேசு ராஜா என் பலனானி, ஆமென், எதற்கும் பயம் இல்லையே. முழுவலத்தோடு எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே. முழுவலத்தோடு ஆராதனை. ஓ நல்ல தேவன், எங்கள் ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. உமக்கே. உன்னதரே உமக்கே. எங்கள் இயேசுவே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவும் பகலும் ஐயா கூட என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட என்னாலும் காப்பவரே. ஐயா மறவாத தெய்வம், மாறாத நேச
மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. ஆராதனை எல்லா மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி, ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பானதே எங்கள் அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, இயேசுவே எங்கள் அப்பா பிதாவே, அன்பானதே ஓ அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உம்மையே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மையே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். அல்லேலூயா. வழிகளெல்லாம் இயேசுவே ஐயா சத்தியமானவைகள். உம்மையே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை அன்பு சகலமும் சகலமும் படைத்தவரே, எங்கள் சர்வ வல்லவரே, முழுபலத்தோடு சகலமும் படைத்தவரே, என் சர்வ வல்லவரே, வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா வந்தாத பிரகாசமே. அல்லேலூயா. பாத்திரரே, முழுபலத்தோடு மங்காத பிரகாசமே, உம்மையே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்கவே ஐயா. ராஜாவே, 5வது மாதத்தில் அவரை உயர்த்த முடியுமோ உயர்த்தி ராஜாவே. ஆமென். இயேசுவே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான ஆமென். எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, என் துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, என் துணையாளரே, என் உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்கவே இயேசுவே, வாழ்க வாழ்க ராஜாவே, நீ வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீ வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டோ, இன்று தேடுகிற அனைவருமே ஆமென். மகிழ்ந்து களி கூறட்டும். சொல்லுங்க பாப்போம். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே ஆமென் பரிசுத்தமாகட்டுமே. நீ வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க, இயேசுவே. நாமம் வாழ்க ராஜாவே வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம்
உங்க சத்தம் உயர்ந்து வரட்டும். ஹalleluya holy God முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? இந்த மாதம் முழுவதும் இதை பாடும்போது சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்த போறது நீங்க தான். என் அறிவோ என் திறமையோ என் தாளந்தோ அல்ல, நீங்க தான் என்னை நடத்த போறீங்க. கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. கரம் உயர்த்தி ஏதுமில்லை ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. பலத்தோடு நம்புவேன் இறுதி வரை, இயேசையா. சொல்லுங்க, ஏதுமில்லை ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதுமில்லை கவலை. இந்த மாதம் முழுவதும் துணையாளர் விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இயேசையா நம்புவேன் இறுதி வரை. ஓ இயேசையா. சொல்லுங்க, என் ஓட்டத்திலே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. உங்க முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ இயேசையா.
கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவே இயேசுவை ஹalleluya 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 யெசையா ஹalleluya உன்னதரே ஹalleluya மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். 4 மாதங்களும் கர்த்தர் துணையாய் இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தினீர். இந்த 5வது மாதமும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் சங்கீதங்களிலே 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசி வார்த்தை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு நிரம்ப வேண்டிய பாத்திரத்தின் பகுதி. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு நிரம்ப வேண்டிய பாத்திரத்தின் பகுதிகள். நல்லா கவனிங்க. இந்த பாத்திரம் என்று சொல்லப்படுவது யார் அப்படின்னு சொன்னா நாம தான். இந்த பாத்திரம் அப்படின்னு வேதாகமம் எதை ஒப்பிட்டு பேசுகிறது, எதை குறிப்பிட்டு பேசுகிறது அப்படின்னா, இந்த பாத்திரம் அப்படின்பது நம்மைத்தான் குறிக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்களேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்படின்னா பாத்திரம் என்பது நாம் தான். பாத்திரம் எது? யாரு? நான் தான். நாம தான் பாத்திரம். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். எரேமியா 18வது அதிகாரம் 1 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், குயவன் வீட்டிற்கு ஆண்டவர் எரேமியாவை போக சொல்லுகிறார். அங்க சொல்லிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குயவன் வளைந்த அந்த பானை, அந்த மண்பாண்டம் யார்? அந்த பாத்திரம் யாருன்னா நாம தான் பாத்திரம். மீண்டும் சொல்லுகிறேன், வேதாகமத்தை நீங்க நிறைய வாசித்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் என்கிற வார்த்தை யாரை குறிக்கும் அப்படின்னா நம்மளை தான் குறிக்கும். நாம தான் பாத்திரம். ஆனா இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாத்திரம் நாம் நிரம்ப வேண்டிய பகுதிகள் என்று சில உண்டு. அந்த பகுதிகளில் நாம் நிரம்பி இருக்கணும். பாத்திரம் என்பது நாம. இந்த பாத்திரமாகிய நாம நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஒரு பாத்திரம் அப்படின்னு சொன்னா, என்னை கர்த்தர் பாத்திரமா உருவாக்கி இருக்கிறார். என்னை தெரிந்து கொண்ட பாத்திரமா, இன்னும் சொல்ல போனா கர்த்தர் என்னை வணைகிற ஒரு பாத்திரமா, இன்னும் சொல்ல போனா எஜமானுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமா அப்படின்னா, அந்த பாத்திரம் பயன்படணும் அப்படின்னு சொன்னா
எஜமானுக்கு யூஸா இருக்குன்னு சொன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால இன்னைக்கு செய்தியின் தலைப்பு பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டிய பகுதிகள். ஒரு மனுஷன், நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம நிரம்பி இருக்க வேண்டிய சில பகுதிகள் உண்டு. அந்த பகுதிகள் நம்ம நிரம்பி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு நல்ல மகிமையான ஒரு பயன்படுத்தப்படுகிற மற்றவர்களாலும் சரி நாமும் பயன்பட முடியும். நல்லா கவனிங்களேன், 5 கருத்தை சொல்றேன். ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்திரம் வெறுமையாய் இருக்கக்கூடாது. பாத்திரம் வெறுமையாக என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, காலியா இருக்கக்கூடாது. ஏன் பாத்திரம், அதாவது நான், நம்முடைய வாழ்க்கை ஏன் காலியா இருக்கக்கூடாதுன்னா, காலியா இருந்தா அந்த இடத்துல வேறொன்று வந்து குடி வந்துடும். ஒரு வாலிபன் இருந்தான், அவனை கர்த்தர் சுகமாக்குனாரு, தேவன் சுகமாக்குனாரு. அப்போ அவன் இருதயத்தில் இருக்கிற எல்லாம் போயிடுச்சு. மீண்டும் பொல்லாத ஆவிகள் வந்து அந்த இருதயம் ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருக்கிறத பார்த்த உடனே தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து குடியிருந்துச்சான். வேதம் சொல்லுது, அவன் முன்னிருந்த நிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப மோசமானதா, ரொம்ப பயங்கரமானதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பாத்திரம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, காலியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதான் செய்தி. பாத்திரம் காலியாக இருந்துச்சுன்னா அதில் முன்னிருந்த நிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப மோசமானதாக இருக்கும். 2வது, பாத்திரம் உடைந்து இருக்கக்கூடாது. பாத்திரம் என்னவா இருக்கக்கூடாது? உடைந்து இருக்கக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் தான் பாத்திரம், என் வாழ்க்கை அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நான் உடைந்து போய் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, உடைந்து போய் இருந்தானால் அந்த பாத்திரம் எஜமானுக்கு பயன்படாது. அந்த பாத்திரம் அழுத்தங்களை தாங்க முடியாது. அந்த பாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியாது. 3வது, பாத்திரம் என்பது அசுத்தமானதா இருக்கக்கூடாது, அழுக்கடைந்து இருக்கக்கூடாது. சில பாருங்க, வீட்டிலலாம் பரணியில் கவுத்து வச்சிருப்போம், அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள பாருங்க எல்லாமே, அதாவது தேவையில்லாத பூச்சிகள் எல்லாம் உள்ள அடைஞ்சு கிடக்கும். எடுக்கும் போதே சொல்லுவாங்க, பார்த்து எடுப்பா, பாத்திரம் கவுத்து போட்டு இருந்தாலும் சில பூச்சிகள் உள்ள போய் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அது உடைந்து போய் மட்டுமல்ல, அது வெறுமையானது மட்டுமல்ல, அது அசுத்தங்களை அடைந்து கிடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருதயம், நம்ம வாழ்க்கை ஒரு தூய்மையானதாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுது, இந்த பாத்திரத்தில் அபாத்திரமாய் ஒருவன் பங்கு கொள்வானானால் அப்படின்னா வேதம் சொல்லுது. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை, என் பாத்திரம், நான் ஒரு கரைபட்ட அனுபவம், ஒரு அசுத்தம் நிறைந்த அனுபவத்துக்குள்ள நான் இருக்கக்கூடாது. அப்போ என் பாத்திரம் எப்படி இருக்குன்னா நிரம்பணும். நிரம்பி இருந்தாதான் அதுக்குள்ள வந்து எதுவும் தங்காது. அந்த பாத்திரம் காலியா இல்லைன்னா அதுக்குள்ள எதுவும் வந்து ஒளிந்து கொள்ளாது. அந்த பாத்திரம் உடையாம இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னும் அதிகமாக அதை பயன்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? 4வது, அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாத்திரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அடிக்கடி வாஷ் பண்ணணும். நம்ம வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறோம், குடிக்கிறோம், அடுத்த முறை வரும்போது வாஷ் பண்ணுறோம். ஏன்? ஒரு டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணுறோம். ஏன்? அதில் என்னதான் நம்ம குடிச்சிருந்தாலும், என்னதான் நம்ம பத்திரமா கழுவி வச்சிருந்தாலும் சில நேரங்களில் சில பலவீனங்கள் வர வாய்ப்பு உண்டு. அப்போ பாத்திரம் என்பது, வாழ்க்கை என்பது சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் பாத்திரத்தை சுத்திகரிங்கன்னு கேட்கணும். என் பாத்திரங்களை சுத்திகரிங்க, என்னை ஒரு சுத்திகரிப்பு எனக்குள்ள தாங்க. நான் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. ஏன்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும், கர்த்தருடைய நாள் வரும். அந்த நாளில் இதே ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம போய் நிற்போம். இதே போல ஒரு வெள்ளை சிங்காசனம் நமக்கு முன்பதாக இருக்கும். அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒவ்வொருவரும் போய் நிற்க வேண்டியது வரும். நிற்க வேண்டியது வரும்போது அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகம் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கும். அதுக்கு முன்பதாக நம்ம அழைக்கப்படுவோம். அங்கே வந்து நிற்கும்போது நமக்கு இடத்தில் கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அப்போ அந்த பாத்திரம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இப்படி பாத்திரங்களை குறித்து நிறையா போகலாம். நல்லா கவனிங்களேன். ஒரு சந்திர மண்டலத்துக்கு நல்லா கவனிங்க. சிலர்லாம் போகிறாங்க, ரீசெண்டெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க, சரியா? அவங்களாம் போனாங்க.
ஒரு தடவை சந்திர மண்டலத்துக்கு 3க்கு போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? 28,000 கோடி. ஒரு முறை இந்த போச்சில் சந்திராயன் போய் இறங்குச்சுன்னு கைத்தட்டியெல்லாம் சந்தோஷப்பட்டோம்ல. ஒரு முறை சந்திரனுக்கு போய்விட்டு திரும்ப வரணும்னா அதற்கான செலவு எவ்வளோ தெரியுங்களா? 28,000 crores. 28,000 கோடி. பக்கத்தில் செவ்வாய் இருக்கா? அந்த செவ்வாய்க்கு போகணும்னா எவ்வளோ தெரியுமா? 23 லட்சம் கோடி. வேணா நெட்டில் உட்காந்து செக் பண்ணி பாருங்க, ஒரு முறை போயிட்டு வருவதுக்கு. ஏன் ஒவ்வொரு முறையும் அனுப்புகிறாங்க தெரியுமா? அங்கே ஏதாகிலும் ஒன்று இருக்குமான்னு பார்க்க, அங்கே ஏதாகிலும் ஒன்று மனுஷன் வாழ முடியுமான்னு பார்க்க, ஏதாகிலும் ஒன்றை இருக்குமான்னு. ஆனால் போயிட்டு வரும்போதெல்லாம் எதுவும் பார்த்துட்டு வராங்க? காலியான இடத்த தான் பார்த்துட்டு வராங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் பூமியை மட்டும்தான் நிரப்பி வச்சிருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவர் நிரப்பாம எந்த மனுஷன் வாழ்க்கையும் நிரம்பாது. நம்ம என்ன வேணா செய்யலாம், எத்தனை கோடிகள் வேணா செலவு பண்ணலாம், இன்னும் எத்தனை முறை வேணா போயிட்டு வரட்டும், அத்தனை முறை எம்டியை தான் பார்த்துட்டு வர முடியும். ஏன் தெரியுமா? என் தேவன் சொன்னார், பூமியை ஆசீர்வதித்தார், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நம்மளை தான், நம்ம கிட்ட தான் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அப்போ இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். எதில் நிரம்பி இருக்கணும்? பொதுவாக நிறைய பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே நான் எதை நான் எடுத்து பேசணும் போது 3 கருத்துக்களை ஆண்டவர் தந்தார். ஒன்றாவது நான் சொல்கிறேன். ஒன்று என்னன்னா, ஒரு மனிதன் நிரம்ப வேண்டிய, தன் பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டிய முதல் பகுதி, இது ரொம்ப முக்கியம். இந்த செய்தியை நல்லா கேளுங்க, சரியா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனிதனுடைய பாத்திரம், அதாவது நம்ம வாழ்க்கை எதில் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஞானத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளும். ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனுஷனுடைய பாத்திரம் இது ஞானத்தை நிரப்புகிறது யாருன்னா கர்த்தர் தான். நல்லா கவனிங்க, நான் மீண்டும் சொல்றேன். ஞானத்தினால நிரப்பாம ஒரு மனிதன் என்ன செய்தாலும் அந்த மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் வராது. ஞானத்துடைய மேன்மை அவ்வளவு பெருசு, ஞானத்துடைய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு பெருசு. நீங்க வாசிங்க நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 16:16. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வாசிங்களேன். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது, ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. வேதம் தெளிவா சொல்லுது, பொன்னை விட வெள்ளியை விட ஒரு மனிதன் எதுல கவனமா சம்பாதிக்கணும்னா ஞானத்தை சம்பாதிக்கணும். வேதம் காட்டுகிற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நாம எதுல நிரம்பி இருக்கணும் தெரியுமா? ஞானத்தில் ஒரு மனிதன் நிரம்பி இருக்க வேண்டும். ஞானம் இல்லாதனால நம்ம வாழ்க்கையில இழந்த இழப்புகள் அநேகம். சின்ன ஞானம் சின்ன காரியத்துல ஒரு ஞானம் இல்லாம செயல்பட்ட விஷயத்தினால நம்ம வாழ்க்கையில இழந்த இழப்புகள் அநேகம் ஆயிரங்கள். வேதம் சொல்லுது பாருங்க, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும், பாருங்க, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது பாருங்க. பலத்தை பார்க்கிலும், எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் விட, முதல்ல சொன்னேன், பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் ஞானம்தான் முக்கியம். ரெண்டாவது வேதம் சொல்லுது, ஸ்ட்ரென்த், பலத்தை பார்க்கிலும். எனக்கு அந்த பலம் இருக்கு, எனக்கு இந்த பலம் இருக்குது,
எனக்கு அதெல்லாம் தெரியும், அவங்களாம் தெரியும். அந்த பலனை விட எதில் நிரம்பி இருக்கணும் வேதம் சொல்லுதுன்னா ஞானத்தில் நிரம்பி இருக்கணும். ஞானம்தான் பலன், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். வாசிங்க அதே பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் பாருங்க, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுத்த வேதம் சொல்லுது, பொண்ணை காட்டிலும் இதை மூணி சம்பாதிக்க தான் மனுஷன் பிரயாசப்படுவான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒன்று பொண்ணு வெள்ளியை சம்பாதிக்க பிரயாசம், இல்லை பலனை சம்பாதிக்க, புகழ் பெருமையை சம்பாதிக்க பிரயாசம். மூன்றாவது யுத்த ஆயுதங்கள், வெற்றி, ஒரு பெரிய ஜெயம் எடுக்கணும், பிஸ்னஸ்ல ஜெயம் எடுக்கணும், வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும், வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் என் வேதம் சொல்லுது, எப்பா யுத்த ஆயுதங்களை விட, நீ வச்சிருக்கிற பொண்ணு வெள்ளியை விட, நீ வச்சிருக்கிற மிகப்பெரிய பலத்தை விட எதமா நீ நிரம்பி இருக்கணும், ஞானத்தினால நிரம்பி இருக்கணும் கர்த்தர் சொல்லுகிறார். ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஞானம் வேற, அறிவு வேற. நல்லா கவனிச்சுக்குங்க சரியா. ஞானம் என்பது வேற, அறிவு என்பது வேற. அறிவை சரியா பயன்படுத்துவதற்கு ஞானம் அவசியம். அறிவை பயன்படுத்துவதற்கு எது முக்கியம்? ஞானம் அவசியம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. வீடு எப்படி கட்டுவோம்? அறிவில் தான் கட்டுவோம். இப்படி இருக்கணும், இத்தனை அளவு ஹாலு, இப்படி வந்து நிற்கணும், இப்படி வந்து நிற்கணும், இந்த மாதிரி கிச்சன் இருக்கணும், உள்ள இருந்தே பார்க்கணும், வெளியே இருந்தே பார்க்கணும். பல விதங்களில் அறிவின் திறமையினால வீடை கட்டுவோம். ஆனால் திறமையில் வீடை கட்டிடலாம் அறிவில். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமாக வாழணும் ஞானம் அவசியம். அறிவை பயன்படுத்துவதற்கு ஞானம் அவசியம். படிப்பு இருக்கலாம், பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பிஇ எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பாருங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, போய் குடிகாரராக வாழுவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க கடனோட வாழுவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை இன்னைக்கு போய் கவனிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்கும். ஏன் நல்லா படிச்சும் ஏன் இந்த கடன்? நல்ல அறிவுகள் இருந்தும் ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கிறாங்க? நல்ல அறிவுகள் இருந்தும் சில விஷயங்கள்ல தீர்மானம் எடுக்க தெரியல. நல்ல கவனி, விஞ்ஞானத்தில் ஒரு மனிதன் நிரம்பி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஞானம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய அறிவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய திறமையாளா இருந்தாலும் ஒன்றுக்கும் பயன்பட முடியாது. அதனால தான் நான் காலைல சொல்கிறேன், எதில் ஒரு மனுஷன் நிரம்பி இருக்கணும்? இந்த பாத்திரம் எதில் நிரம்பி இருக்கணும் தெரியுமா? படிப்பினால் அல்ல, அறிவினால் அல்ல. அந்த அறிவை ஏற்ற சமயத்திலெல்லாம் பயன்படுத்துவதற்கு வேண்டிய கர்த்தர் தரும் ஞானத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த ஞானத்தில் நிரம்பி இருந்தால் வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துடும். அந்த ஞானத்தில் நிரம்பி இருந்தால் வீட்டுக்குள்ள பிரச்சனை வராது. அந்த ஞானத்தில் நிரம்பி இருந்தா வாழ்க்கையில் அநேக பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன காரியம்னா, நமக்கு நல்ல அறிவே நம்ம நிற்போம். நம்ம மூளை என்ன கற்றுக்கிட்டோம், என்ன படித்தோம், என்ன அனுபவத்தை பார்த்தோம், அவங்க என்ன செய்தாங்க, இவங்க எப்படி செய்கிறாங்க, இவங்களாம் என்ன செய்தாங்க, இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இதை வச்சு நம்ம மூளை கொடுக்குற யோசனையில் செயல்பட ஆரம்பிப்போம். அதனால் நம்ம வீட்டில் பிரச்சனை. நம்ம மூளை அறிவினால திருமண காரியங்களை முடிவெடுக்க ஆரம்பிப்போம். அறிவின் காரியங்களில் வீட்டுக்கு ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிப்போம். எல்லாம் சரிதான், எல்லாம் வேணும் தான். ஆனால் ஒரு திருமணம் சந்தோஷமாக இருப்பதும், ஒரு குடும்பம் சந்தோஷமாய் வாழ்வதும், ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்கள் வீட்டுக்குள்ள நிறைந்திருப்பதுக்கும் அறிவல்ல, கர்த்தர் தரும் ஞானமே ரொம்ப அவசியம். அப்போ அந்த ஞானத்தில் தான் ஒரு மனிதன் நிரம்பி இருக்கணும். அது ரொம்ப அவசியம். புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் ஞானம் தேவை? ஒரு 3 கருத்தை மட்டும் காட்டுறேன் சரியா? அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை ஏன் கர்த்தர் தரான்னு சொல்கிறேன். 1, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13லேருந்து 15 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வாசிக்கலாம். 13லிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 13 மட்டும் வாசிக்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். blessed man, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆணை குறித்து சொல்லப்படுது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும். அத இன்னொரு மொழிபெயர்ப்புல அழகா போட்டுக்கு மேன், புருஷனும். ஒரு வீட்டுடைய கணவர், ஒரு வீட்டுடைய தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஞானத்தில் வாழணும்.
ஞானத்தில் இருக்கிற ஒரு வீட்டு தலைவர் மண்ணில் கட்ட மாட்டாரு, கற்பாறையில் தன் வீட்டை கட்டுவார். ஒரு ஞானம் நிறைந்த ஒரு புருஷர்களாய், ஞானம் நிறைந்த ஒரு தகப்பனாய், ஞானம் நிறைந்த ஒரு சகோதரனாய், ஞானம் நிறைந்த ஒரு நண்பனாய், ஞானம் நிறைந்த ஒரு ஆண்மகனாய் நம்ம வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப யாருக்கு தேவை ஞானம்? ஆண்களுக்கு ஞானம் தேவை, புருஷர்களுக்கு ஆண்களுக்கு ஞானம் தேவை. வாசிங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பெண்ணுக்கு ஞானம் அவசியம். ஏன்? வீட்டை நம்ம கட்டுறதுக்கு ஞானம் அவசியம். ஞானத்துல நம்ம நிரம்பி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஞானம் அவசியம். ஞானம் இல்லாதனால தான், நம்ம அறிவையே நம்பி வாழ்றதுனால தான் நிறைய விஷயங்களை நம்ம பலவீனப்பட்டு போய் நிற்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம உடைந்து போய் நிற்கிறோம். நிறைய விஷயங்களில் நம்மளால சில டேக்கிள் பண்ண முடியல. ஏன்? கடனுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானமாக செயல்பட்டிருந்தா கடன்லேருந்து வெளியே வந்திருப்போம். ஞானமாக செயல்பட்டிருந்தா பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருப்போம். இன்னைக்கு ஞானம் நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில் அவசியம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாருக்கு ஞானம் அவசியம் அப்படின்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலோமோனின் நீதிமொழிகள். அடுத்து இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து. தொடர்ந்து வாசிப்பேன். ஒரு வாலிபனுக்கு, அப்ப யாருக்கு ஞானம் அவசியம்? ஒரு கணவனுக்கு ஞானம் அவசியம். யாருக்கு ஞானம் அவசியம்? ஒரு பெண்ணுக்கு ஞானம் அவசியம். யாருக்கு ஞானம் அவசியம்? வாலிபனுக்கு, பிள்ளைகளுக்கு ஞானம் அவசியம். யாருக்கு ஞானம் அவசியம்? முதியோருக்கு ஞானம் அவசியம். யாருக்கு ஞானம் அவசியம்? ஊழியருக்கு ஞானம் அவசியம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் எதில் நிரம்பி இருக்கணும்னா, ஞானத்தில் நிரம்பி இருக்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் லைஃபுக்குள் நமக்குள்ள இப்போ ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஜெபம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், என்னை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை தர்ம நிரப்ப விரும்புகிறாரு? ஞானத்தை தந்து நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு அவனிடத்தில் கர்த்தர் முதல்ல சில காரணங்கள் நிரப்ப விரும்புகிறார். மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் பழுகி பெருகுவதற்கு முதல்ல நிரப்பி, நம்ம நிரம்பி இருந்தால் அது ஆசீர்வாதத்தின் துவக்கம். ஞானத்தில் நிரம்பி இருந்து பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்தை கர்த்தர் துவக்கி வச்சிருவார். நம்ம லைஃபுக்குள்ள இந்த ஞானம் குறைவாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துடைய துவக்கங்களை நம்ம பார்க்க முடியல. மீண்டும் நான் சொல்கிறேன், ஞானம் ரொம்ப அவசியம். அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும்னா 5 கருத்துகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இந்த ஞானம் என் வாழ்க்கையில் வேணும். இந்த ஞானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்க வேண்டும். இந்த ஞானம் நிரம்பி இருந்தால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு நிரப்பணும்னா 5 காரியங்கள் அவசியம். 1, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்ப வேதம் சொல்லுது, முதல்ல ஒரு மனிதனை கர்த்தர் ஞானத்தில் நிரப்ப வேண்டுமானால் அந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வாழ்க்கை வாழணும். என் ஆண்டவருக்கு ஞானத்தில் நிரப்பணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அந்த ஞானம் எங்கே நிரம்பப்படும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார். கவனிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல நம்ம என்ன நினச்சிட்டு போனா, வீடு கட்டுனா ஞானம். வீடு கட்டுறது ஞானம் இல்லை, வீடு கட்டுறது அறிவு. ஆனால் வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்றது தான் ஞானம். நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க குவாலிஃபிகேஷனை கேட்டிங்கன்னா நல்ல குவாலிஃபிகேஷனாக இருக்கும், நல்ல டாப் டிகிரியாக படிச்சிருப்பான். ஆனால் அவனை கூப்பிட்டு வச்சு நீ என்ன செய்யறேன்னு போய் பாருங்க, அவன் எங்கே உட்கார்ந்துருப்பான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிச்சு எத்தனையோ பேர் அவங்க லைஃப்பெல்லாம் கடனோடு நிற்பான். ஏய், எப்படி டாப் ஸ்கோர் வாங்கினியப்பா, என்னப்பா ஆச்சு? இவனையும் எங்கேயோ இருப்பேன்னு நினச்சேன், பெரிய ஐடியில் பெரிய கலெக்டரில் பெரிய பெரிய ஆளாக இருப்பேன்னு நினச்சேன்,
இங்கே வந்து இருக்கிறியே. அவன் சொல்லுவான், நல்லா படித்தேன்தான், கை நிறையா சம்பாரிச்சேன்தான், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தலை. நல்லா கவனிங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சுகம் தாரும், விடுதலை தாரும் ஜெபிக்கிறது போல என் பிள்ளைக்கு அறிவல்ல உம்முடைய ஞானத்தை தாருன்னு ஜெபிக்கணும். ஏன்? நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல சொத்து, அந்த சொத்தை சரியாக பிள்ளைகள் டேக்கர் பண்ணி நடத்தணும்னா அதுக்கு கர்த்தருடைய ஞானம் அவசியம். ஏன்னா வேதம் சொல்லுது, ஞானம் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு அவமானத்தை கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம பிள்ளை ஞானத்தில் நிரம்பி இருந்தால் நமக்கு அவமானம் வராது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பிள்ளைக்கு பொருளை சேர்க்க வைக்கிறதுக்கு, பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்கு, வெள்ளியை சேர்த்து வைக்க, இதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லித்தராரு, இன்றைக்கி இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி உங்கள் பிள்ளை தலைமையில் கையை வச்சு, ஏன்னா உங்கள் பிள்ளையை பார்த்துக்கிட்டாது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உம்முடைய பரத்தில் இருக்கிற ஞானத்தை தாரும். இந்த உலக கல்வி ஞானத்தை நான் தரேன். பெற்றோராகிய நம்ம அவ்வளோதான் செய்ய முடியும். நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும், நல்ல ஸ்கூலில் போய் சேர்க்க முடியும், நல்ல டியூஷன் வச்சு தர முடியும், நல்ல டியூஷன் ஒரு ஆசிரியரை ஏற்படுத்தி படி நம்ம உச்சரிக்க முடியும், பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியும். இவ்வளோ தான். உலக அறிவை மட்டும்தான் நம்ம சொல்லித்தர முடியும். ஆனால் பெற்றுக்கொண்ட உலக அறிவில் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு கர்த்தருடைய ஞானம் நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனையோ நீங்கள் செய்கிறீங்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக எழும்பி நின்று காலில் கையை வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் அறிவை கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சுத்தம் உள்ளது, பரத்திலிருந்து வர ஞானம் அது குறைவு இல்லாதது. அந்த ஞானத்தை என் பிள்ளைக்கு தாங்க நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைங்க ஒரு காலத்தில் மகிமையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படும் போது, தேவனுக்கு பயந்து வாழும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அறிவு தருது வேற, ஆனால் ஞானம் கர்த்தருக்கு பயப்பட தான் வரும். ரெண்டாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். இந்த ஞானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டுமானால் ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ரெண்டாவது ஜெபம் பண்ண வேண்டும். முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் ரெண்டாவது ஒரு மனுஷனை ஞானத்தினால நிரப்பணும்னா வேதம் சொல்லுது, ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்தில் கேட்கணும். தேவனிடத்தில் கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ ஒருவேளை ஞானத்தில் குறைவாக இருப்போம்னா, நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கோம்ல, எல்லாரும் A to Z எல்லாருக்கும் ஞானம் அவசியம். தேவனிடத்தில், தேவ சமூகத்தில், ஆண்டவரை இந்த தொழிலை நடத்துவதற்கு ஞானம், என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம், என் பிள்ளைகளை சரியாக கொண்டு போகிறதுக்கு ஞானம், என் காரியங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஞானத்தை எனக்கு தாருங்கன்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஞானத்தை எப்படி கர்த்தர் நிரப்புவார் அப்படின்னா, 119ஆம் சங்கீதம் 105வது வசனம். 119வது சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. என் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். மூன்றாவது வசனத்தை படியுங்கள். வசனத்தை படிக்க வேண்டும். முதல்ல கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ரெண்டாவது ஜெபிக்க வேண்டும், மூன்றாவது வேதத்தை படிக்க வேண்டும். வேதம் தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை தர முடியும். இந்த பிரசங்கி இருக்கு பாருங்களேன், ரொம்ப மகிமையானது. ஒரு முறை ஒரு தேவ மனிதரிடத்துல, நல்லா கவனிச்சுங்க, தேவ மனிதரிடத்துல ஒரு அழகான பெண், அவர் ரொம்ப வைஸ் மேன், நல்ல ஞானம் நிறைந்தவர், அவர்கிட்ட வந்து ஒரு பெண்ணு வந்து கேட்டாலாம், நான் ரொம்ப அழகா இருக்கேன், ஆனால் அந்த தேவ மனிதர் கருப்பாக நார்மலாக தான் இருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு, நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, அழகா இல்லை, ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அறிவு நிறையா இருக்குது, உங்களுக்கு நிறைய டேலண்ட், நிறையா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்ல அறிவு இருக்குது, ஆனால் என்கிட்ட அழகு இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம். நம்ம 2 பேரும் திருமணம் செய்துக்கிட்டா நமக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன போல அழகுள்ளதாகவும் உங்களை போல, சொல்லுங்க,
அறிவுள்ளதான் இருக்கும். இந்த பொண்ணு போய் கேட்டுச்சான் அந்த தேவ மனுஷன்கிட்ட போயிட்டு. அவர் தேவ மனுஷன் சாதாரண ஒரு பிளாக்காக ரொம்ப இதாக தான் இருப்பார். ஆனால் அந்த மனுஷன் போய் கேட்டுச்சான், நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம நீ கல்யாணம் ஆகல ஆகிக்கலாம், எப்படி தெரியுமா பண்ண போகிறோம், ஏன் போல அழகையும் உங்களை போல அறிவும் வரட்டும்னு சொன்னான். உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரான், சரிம்மா அதெல்லாம் கரெக்டு தான், ஒருவேளை இப்படி மாறிடுச்சுன்னா என்ன போல அழகும் உன்னை போல அறிவும் வந்துச்சுன்னா எங்கே போகிறதுன்னு கேட்டாராம். இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, மனக்கணக்கில் உட்காந்து யோசிக்கிறோம், மனக்கணக்கில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். இல்லை, எனக்கு ஞானத்தின் ஆவியை தாங்க போதும் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் தான் நான் இப்படியே இருக்கிறது, இல்லை என் கடன்லேருந்து விலகணும், தொழிலில் ஜெயம் எடுக்கணும், எல்லாம் நான் சாதிக்கணும், எல்லாம் நடக்கணும்னா எனக்கு அறிவு பத்தாது, எனக்கு பரத்திலிருந்து வருகிற உம்முடைய ஞானம் எனக்கு வேணும். அப்போ வேதம் வாசிங்க. வேதம் ஒரு மனிதனை பேதையுள்ள மனுஷனையும் ஞானமாக மாற்றும். வேதத்தை வாசிங்க. தினமும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க. நீங்களும் தினைக்கும் வேதத்தை வாசிங்க. கேலண்டரில் வாசிக்கிறத சொல்லலை, பைபிளை திறந்து, இன்னைக்கு மே மாதம் லீவ் தானே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் தானே, இந்த மே மாதம் வேதத்தை திறந்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். பிரசங்கியை படிங்க, நீதிமொழிகளை படிங்க. உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு நீதிமொழிகளை படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த பிரசங்கியை உட்கார வச்சு கற்றுக் கொடுங்க. பார், இப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. இதை சொல்லி கொடுக்கும்போது எத்தனையோ விஷயங்களை மே மாதம் கூட சிலர்லாம் விடுறதில்ல, டியூஷனு அது இதுன்னு கொண்டு போய் சேர்க்குறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு அதோடு சேர்த்து இந்த ஒரு சின்ன காரியம், உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளும் சரி நாமும் சரி ஞானமாய் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. நாலாவது அடுத்து என்ன தெரியுமா தர போறாரு, வாசிக்கிற நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். அப்ப என்ன சொல்லுது பாருங்க, விவேகி நல்லோசனைகளை அடைந்து. 4வது விஷயம் என்ன தெரியுமா, கர்த்தர் ஞானத்தை நிரப்புன்னா அதிகமா வசனத்தை கேளுங்கள். வசனத்தை கேளுங்க. லிசனிங் அதிகமாக இருக்கிற யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஞானமாக இருப்பாங்க. நிறைய கேளுங்க. நம்ம நிறைய பேசுவோம், நம்ம பேசுறத குறைச்சிட்டு கேட்கறத அதிகப்படுத்துங்க. கர்த்தர் ஞானத்தை தருவார். பேசுறத நிப்பாட்டிட்டு கேட்பதில் கவனம் செலுத்தினா கர்த்தர் அதிகமான கிருபைகளை தருவார். 5வது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். யார்கிட்ட போய் சேர்ந்துக்கணும்? வசனம் சொல்லுது. நான் சும்மா பேசல. அங்க பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் அப்படின்னா கீழே பாருங்களேன், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அப்படின்னா நான் யாரோட இருக்கிறேன் என்பதில் எப்போதும் ஒரு கவனம் இருக்கணும். நல்லா கவனிங்களேன். நல்லா இருப்போம், நல்ல வயசுல முதிர்ந்தவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய பேச்சை போய் கவனிச்சு பாருங்க, ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். நல்ல முதிர்ந்தவங்களா இருப்பாங்க, வயசுல நல்லா இருக்கும், ஆனா போய் பாருங்க அவங்க பேச்சு ரொம்ப லோக்கல் லாங்குவேஜா இருக்கும். ஏன் இப்படி? அவங்க பேசுறது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரியே பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க சேர்ந்திருக்கிற நபர். இங்க இருக்க வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம யாரோட பேசுறோமோ, யாரோட சஞ்சரிக்கிறோமோ, யாரோட பழகுறோமோ அவர்களோட இருக்கிறது போல அவர்களுக்கு இருக்கிறது நமக்குள்ள அப்படியே வரும். ஒரு மூடனுக்கு தோழனாகாதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு மூடனா மாறுறதுக்கு நம்ம மூடனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூடனோட போய் சேர்ந்தா போதும், மூடனா மாறிடலாம். புரிஞ்சுக்குங்க. ஒரு மூடனா மாறுறதுக்கு, ஒரு அறிவில்லாம போறதுக்கு, ஒரு அறிவில்லாத ஒரு நபரோடு போய் உட்கார்ந்துருந்தோம்னா அறிவில்லாதவங்களா மாறிடுவோம். ஒரு கோபக்காரனுக்கு தோழனாகாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன்? கோபக்காரனோட பழகணும்னா அவன் கோபம் எனக்குள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு தீய பழக்கத்தில் பழகிறவனோட போய் உட்கார்ந்துருந்தோம்னா அந்த பழக்கம் நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வரும். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை, நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. வேதம் சொல்லுது, நான் பொய்யா சொன்னாங்க, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ நான் ஞானமாக மாறணும்னா கர்த்தரனை ஞானத்தை நிரப்புறது மட்டும் இல்லை, எனக்குள்ள ஞானம் நிரம்பி இருக்கணும்னா நான் பழகிற பழக்கம், என் சர்க்கிள், என் கூட இருக்கிற அந்த வட்டம், என் கூட இருக்கிற அந்த சகோதரர்கள் யார், என் கூட இருக்கிற நட்பு வட்டாரங்கள் யார், நம்ம யாரோட பழகுறோம், நம்ம யாரோட நிற்கிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே நம்ம சர்ச்சில் இருக்கிறோம்ல, அவங்க விசுவாசியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆளாக இருந்தாலும்
நம்ம யாரோட பழகுறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கோபக்காரனோடு பழகணும்னா அந்த கோபக்காரனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள வரும். வேதம் சொல்லுது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். இன்னைக்கு செபிக்க போகிறோம். ஒரே காரியம் தான் சொல்லியிருக்கிறேன், என்னை நிரப்பும் ஆண்டவரே. எதில் நிரப்பணும் தெரியுமா? என்னை ஞானத்தில் நிரப்பிடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உங்கள் ஜெபம் அழகாக இருக்கட்டும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கண்களை மூடி, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே இயேசுவே, உமக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உயிருள்ள, எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த, ராஜானி செய்த நன்மைகளை நீயே துதித்திடுவே. ஓ ராஜானி செய்த நன்மைகளை நீயே துதித்திடுவே. ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ராஜாவே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம் ஆவே நிரம்பி ஜெபிக்கணும். கேளுங்க, ஆண்டவரே என்னை ஞானத்தினால் நிரப்பும். இன்னைக்கு நான் கேட்ட செய்தியின்படி என்னை ஞானத்தினால் நிரப்பும். நான் எவைகளில் நிரம்பி இருக்க வேண்டும்? என் பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும். அன்றைக்கு சங்கீதக்காரன் ஜெபித்ததை போல இன்றைக்கு நான் இணைந்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஓ என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், ஞானத்தினால் நிரம்பி வழியட்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது சுத்தமுள்ளது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது மகிமையானது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கேளுங்க பாபு, எனக்கு இன்னைக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தால் எங்களை நிரப்பும். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு நாளும் ஞானத்தை அசட்டை பண்ணாதபடி நாங்கள் வாழ, அதை பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.